గాలి సాని ని దద పద ప మగ పని పగరి సని തുമ്പേവാ തുമ്പക്കുടത്തിന് തുഞ്ചത്താൽ ഉഞ്ഞാണിട. सभी लोग नमस्कार. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பாட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டுட்டோரியல் வீடியோ ஆஃப் தும்பேவா தும்பக்குடத்தினு. இந்த பாட்டு மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இதோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ராஜா சார் வந்து ஆட்டோ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் நடித்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும். சங்கத்தில் பாடாத கவிதைகள் அங்கத்தில் யார் தந்தது, சரிக சரி சனி ப சரிக சரி நிச. சரிக சா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சா ஓப்பன். அப்போ சா வந்து எந்த ஸ்ட்ரிங்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கு. சரிக கா வந்து பக்கத்தில் அப்படியே ஒட்டி வரணும், ரொம்ப க்ளோஸில் வரணும். ஸோ சரிக அப்படி வரும், க்ளோஸில் வரும். சரிக சரி ச ரெண்டுத்தையும் சேர்த்து வாசிப்போம். நீ பா நீ வந்து தேர்ட் ஸ்ட்ரிங்கு, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கு, லெஃப்ட் சைட்லேருந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கு, ரைட் சைட்லேருந்து தேர்ட் ஸ்ட்ரிங்கு, அதாவது லோ பிச் நோட்டு. நீ சா. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா லோவர் நோட்டையும் வந்து நீங்கள் ஒரு சாரிகமா பார்த்த நிசா வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா நம்ம இந்த மாயமகள கவலத்தில் எப்படி மத்தியஸ்தாய் இந்த போர்ஷன் வந்து வாசிப்போமோ அது மாதிரி வந்து இந்த லோவர் நோட்டுக்கும் அப்படியே வாசிக்க வேண்டியது இருக்கும். நான் சும்மா வாசித்து காமிக்கிறேன், ஏன்னா நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொன்னதுனால உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது பியூர்லி ஃபார் தி பிகினர்ஸ் தான். அதுவும் இந்த பாட்டு யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எனக்கு யாராச்சும் சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும், டீட்டெயிலாக சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு இதை ஃபோக்கஸு. நாட் ஃபார் தி எக்ஸ்பர்ட்ஸ். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. அப்போ இது பா. அப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து சா, செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து பா, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு சா, செகண்ட் ஸ்ட்ரிங்கு பா. இப்போ நம்ம இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த 3 ஸ்ட்ரிங்கு தான் வாசிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேருந்து இது நம்ம டச்சே பண்ண மாட்டோம். அப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாட்டுக்கு தேவையான சுரங்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அது ரிலேட்டடாக அந்த ஸ்ட்ரிங்குக்கு செகண்ட் ஸ்ட்ரிங்கில், அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஓப்பனு, பா ஓப்பனு, டா வந்து அதே மாதிரி இங்கே எப்படி வச்சோமோ தின் ஸ்ட்ரிங்கில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இதே வச்சுதான் வந்து இங்கே வாசிக்கிறேன். பக்கத்தில் ஸ்ட்ரிங்கில் டச் ஆகாமல் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. எப்படின்னா கண்டினியூஸாக பக்கத்து ஸ்ட்ரிங்கில் வந்து டச் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாமல் ஸ்லோவாக வாசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்போ அந்த ஸ்லோவில் வந்து என்ன பண்ணால் மைண்டு கான்சன்ட்ரேஷன் ஆகிடும். கான்சன்ட்ரேஷன் ஆச்சுன்னா ஸ்லோவில் வந்துடும். ஸ்லோவில் வந்துச்சுன்னா அப்போ கரெக்டாக ஃபிங்கரிங் அந்த இப்போது நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் டச் ஆகாது. அப்படி டச் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக வந்துடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா சரிக சரி சனி பா இப்படி தான் நோட்டு. ஆக்சுவலாக பிளெயின் நோட்டு, கரெக்டான நோட்டு. இதில் வந்து அந்த கமங்க வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக வந்து சரிக ச சரி சனி பா சரிக ச
க ச சாரி சனி ப. அந்த காக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் ரீக்கும் நடுவில் ஒரு சாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஸ்பீட் ஃப்ளோவில் வந்து என்ன ஆகுதுன்னா எப்படி வருதுன்னு கேட்குங்க. இது பிளெயின் நோட்டு. இது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த சாங்கில் அது இருக்குது. ஆக்சுவலாக அந்த கம்மகம் இருக்குது. நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் டுட்டோரியல் வீடியோ நிறைய வீடியோ பார்த்ததில் நோட்டு இப்படி தான் இருந்தது. அதுலேருந்து எப்படி எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்குன்னு ஒரு ஃபீல் நான் வச்சுருப்பேன் எப்பவுமே. இந்த பாட்டுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலை நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். நான் ட்ரை பண்ணேன். மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீல் கொடுப்போம் இல்லைங்களா. அந்த சுச்சுவேஷனுக்குரிய ஃபீல் தான் வந்து அந்த மியூசிக்கோட பியூட்டியை. ராஜா சாரும் அதான் சொல்லுவார், இந்த சுச்சுவேஷன் அந்த மொமெண்ட்டு அந்த நேரத்தில் என்ன வருதோ அப்படி தான் அந்த இது இருக்கணும் அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்து அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சரிக சரி சனி ப அப்படி இருக்கு பிளேன் நோட்டு. சரிக சரி சனி ப சரிக சரி நிசா இப்படி நான் அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிறேன். இது இந்த நீக்கு போயிட்டு சாக்கு வர வந்து இதுல இன்னொரு பியூட்டி பாருங்க. ஆக்சுவலா வந்து சரிக அப்படியே கண்டினியூஸாக வரும். இது இப்போ உங்களுக்கு என்ன உண்மையாகவே ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஆனால் என்னால் இப்போ அந்த ஸ்லோவை வந்து உங்களுக்கு காமிக்க முடியல. நீ பா நீ பா நீ நீ பா சாரி சாரி சனி பா. அப்படி வெண்டு இப்படி போயிட்டு வரும். ஏன் போகுது அப்படின்னா சாரி நிசா வந்து நீக்கு மேலே வந்து சா இருக்கு. ஆனால் இது எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அட் எண்ட் பார்த்தீங்கன்னா சாவி இப்படி லெஃப்ட் சைட்லேருந்து இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரிங்கில் உள்ள சாவியும் நீங்கள் வாசிக்கலாம். இல்லை ரைட் சைடில் இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரிங்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரிங்கு, ரைட் சைடில் இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரிங்கு. இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து நீங்கள் ஓப்பனாக வாசிப்பீங்க. செகண்ட் ஸ்ட்ரிங் ரைட் சைடில் இருக்கிறது இந்த போ பிடிச்சிருக்கிற ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சா இது ஓப்பனு. இது வந்து நீங்கள் ஃபிங்கரிங் ஓன் பண்ணணும். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு. அப்போது இது சா வந்து நான் ஃபிங்கரிங் இது பொசிஷன் வச்சு காமிக்கிறேன். இந்த இது வந்து சேமாக இருக்கிறது நான் என்ன பண்ணேன்னா சாரி நிசா நீ வந்து தேர்ட் ஸ்ட்ரிங்கில் வாசிச்சுட்டு, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து செகண்ட் ஸ்ட்ரிங் வாசிச்சுட்டு சாவை வந்து என்ன பண்ணுறேன்னா ரைட் சைடுக்கு செகண்ட் ஸ்ட்ரிங்குக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஓப்பனுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் கம்ஃபர்ட்டாக இருக்குது செகண்ட் ஸ்ட்ரிங்கில் லெஃப்ட் சைட்லேருந்து செகண்ட் ஸ்ட்ரிங்லேயே வந்து நீக்கு பக்கத்துலேயே இந்த சா இருக்குது அப்படியே நான் வாசிக்கிறேன்னாலும் அதுதான் ஆக்சுவலாக கரெக்டுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே நீங்கள் வாசிக்கலாம், அப்படி வாசிக்கலாம். இப்போ எனக்கு வருது. இப்போ ஆரம்பத்தில் வந்து வரலேன்னு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா மியூசிக் பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்ஷனோ இது வரலன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். ஏன்னா நம்மளால் ஒரு விஷயம் முடியல அப்படின்றத நம்ம இருக்கவே கூடாது. அப்படின்ற முயற்சியில் நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணிகிட்டு இருப்பேன். வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது கண்டினியூஸாக ஐயோ செம்ம ஃபீலாக இருக்கும். என்ன டெடிகேட் பண்ணணும், டைம் இதுக்குன்னு டெடிகேட் பண்ணணும். ஏன்னா மியூசிக்கு தான் என்னோடய லைஃப் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. சாரி க சாரி ச நீ பா
சரிக சரிக வந்து ஒரே போல வாசிங்க. சரிக சா கூட சேர்த்துக்கோங்க. சரிக சரிக சாரி சாரி சனிப சாரி அகைன் சரிக சாரி நிசா சாரி நிசா நிசா சாரி நிசா இப்படி வாசிக்கலாம். இப்படி வாசிக்கலாம். அதான் 2 சாமியும் பொசிஷன் காமிச்சிருக்கிறேன். காமிச்சத கணக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க. அந்த பேட்டர்ன் அப்படி சொல்கிறேன், ஆப்ஷன்ஸ்க்கு சொல்கிறேன் நான். அடுத்த ஸ்வரங்கள் எப்படி வருதுன்னா ககம ஆகாஷ பொண்ணு அப்படின்னு வரும், ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த இது எப்படி வருதுன்னா ககம கரிக சரி சனி ச ரீக ச ரீக ச ரீச நிச ரீச நிசான்னு இருக்கும் போது ரீச நீசா ரீச நீசா இது வந்து ரெண்டுமே 4 ஸ்வரங்களையும் அட் அ டைமில் ஒரே போல வாசிக்கணும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, ஓரளவுக்கு டு த எக்ஸ்டெண்ட் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். மாயமலை கவுளத்தில் வர காத்ரி. ஸோ காத்ரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக நம்ம காவை டச் பண்ணுறது தான். சாரி கம பதனிசன் மாயமலை கவுளத்தில் வாசிக்கணும் இல்லைங்களா, அதே மாதிரி நோட்டுன்னு வரும்போது க க ம ரி க சரி சனி ச அப்படியே போயிடுது. அப்படியே எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். க க ம க ரி க சரி சனி ச க க ம க க ம அப்படியே காக்கு பக்கத்துலேயே மா, அப்போ மா 1 அது மத்தியமம். க க ம ரி அப்படியே இங்கே இந்த இடத்துல இந்த ரீக்கு மேலே கை வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அடுத்த ஸ்வரங்களுக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி திருப்பி ஏன் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இது எனக்கு நான் நிறைய டுட்டோரியல் வீடியோ பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டது. இது மாதிரி யாருக்காச்சும் தேவைப்படலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த டுட்டோரியலில் வந்து கொஞ்சம் இதுவாகவே ஸ்ட்ரெச் பண்ணியே போடுறேன். க க ம க ரி க ச ரி ச நி ச ரி ச நி ச வந்து நீங்கள் அதே மாதிரி சா வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்லேயும் லெஃப்ட் சைடில் இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரிங்லேயும் வாசிக்கலாம், ரைட் சைடில் இருக்கிற செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஓப்பனாகவும் வாசிக்கலாம். சரி சரி சார் திருப்பி வேணா வாசி காமிக்கிறேன் உங்களுக்கு. க க ம க ரி க சரி சரி சார் க க ம க க ம க வந்து இப்படி வருது, மா வந்து இப்படி வருது. அப்ப க க ம ரி க ச ரி க ச ரி க ச ரி க ச ரி ச நி ச ரி ச நி ச. அப்புறம் அப்படியே வந்து எடுத்துட்டு வரணும், அப்படியே ஸ்லைடிங் பண்ணி எடுத்துட்டு வரும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, க க ம க ரி க சரி சனி ச அப்படியே போ வந்து ஒரு படகுல போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஒரு போயிட்டு வந்து கொடுத்துருங்க. போ வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சதுன்னா என்ன ஆகுதுன்னா ஸ்வரங்கள் வந்து உங்களுக்கு அடுத்து போகும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபீலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக. யாருக்காச்சும் நல்ல மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல செல்ஃப் இன்ஸ்பயரில் க்ரியேட் பண்ண வீடியோஸ் இது.
நான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் சொல்ல முடியாது, ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். எனக்கு என்னடா இந்த பாட்டு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஸ்வரங்களோட பொசிஷன் வந்து மத்திய ஸ்தாயி, மேல் ஸ்தாயி, அப்புறம் தாழ ஸ்தாயி, இது போக வந்து நீ 2 நீ 3 கா 2 கா 3, எவ்வளவு விஷயங்கள் ஒரே பாட்டில் வந்து போகிறதுனால. அப்புறம் அடுத்து சுவிட்சிங் ஓவர் டு ஒன் ஸ்ட்ரிங் டு அனதர் ஸ்ட்ரிங்கு, ஜம்பிங், இது ஸ்லைடிங்கு, எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸான எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கோச்சிக்காரிங்க, கொஞ்சம் எமோஷனலாக தான் சொல்கிறேன். ஏன்னா மியூசிக் இஸ் ஃபில்டு வித் எமோஷன் தானே, எமோஷனில் தானே க்ரியேட் ஆகுது மியூசிக்கு. அதை தான் சொல்ல வந்தேன் நான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபிங்கர் இருக்கிறீங்களா, இந்த தம் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சி கரெக்டாக இந்த 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 யூ வருது பார்த்தீங்களா, இந்த யூ வருது தெரியுதுங்களா, இந்த யூ வருது இல்லைங்களா, இந்த யூவில் வரும்போது இந்த யூவில் தான் உள்ளே தான் பிடிக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், யூக்கு மேலே வந்து பக்கத்துலேயே வச்சு இப்படி இந்த பொசிஷன் இப்படி பிடிச்சிப்பேன். இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா கரெக்டான பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இது உள்ளே வச்சு இந்த ஃபிங்கரிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த தம் ஃபிங்கரை வந்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா இப்படி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், மேலே வச்சிங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் கீழே வைக்கும் போது கூட எங்கேயாச்சும் வச்சிங்கன்னா டக்குன்னு எடுக்கும் போது இப்படி வச்சு இது பண்ணலாம். ஒரு பொசிஷன் வந்து இப்படி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கணும். எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த போ வந்து இப்படி போயிட்டு வரும், இப்படி இந்த ஜிக்ஸாக்டில் போயிட்டு வரும், இந்த ஜிக்ஸாக்டில் போயிட்டு வரும். ஸோ இந்த பாட்டுக்கு அப்படி போயிட்டு வரும் அப்படி. அப்போ இது எனக்கு இந்த டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். இந்த யூக்கு தாண்டி மேலே, இந்த யூக்கு தாண்டி, இந்த யூ இருக்கு இல்லைங்களா, இந்த யூக்கு தாண்டி மேலே இந்த பிளாக் ஒன்று இருக்கும். இந்த பிளாக்குக்கு பக்கத்தில் இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா இப்படி வாசிக்கிறேன். இதெல்லாமும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக நான் சொல்கிறேன். நான் எப்படி ஹோல்டு பண்ணுறது எப்படி. அப்போ போ வந்து இப்படி வரணும். க க ம க ரி க சரி சனி ச க க ம க ரி ம க ரி ரி க க ம க ரி க சரி சனி ச. இது வரைக்கும் இதை தான் பார்த்தோம் நம்ம. திருப்பி அதை ஒரு தடவை பார்த்துட்டு இல்லாம க க ம க ரி க சரி சனி ச க க ம க க ம க ம ரி க ச ரி ச நி ச. இப்படி வாசிக்கலாம், இப்படி வாசிக்கலாம். ரெண்டு விதமாக வாசிக்கலாம். இருக்குன்னா திருப்பி வரணும். அடுத்த நோட் இது க க ம ரி ம க ரி 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 ம க ரி ரி க க ம ரி ம க ரி ரி. அதே தான் க க ம ரி வந்து அதே தான். மா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாயமால கௌளத்தில் வர ராகம் மா தான். அதாவது நம்ம கா வாசிக்கிறோம்ல, காத்திரிக்கு பக்கத்தில் வந்து மா 1. ஸோ மாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு. ஸ்லோ ஒரு தடவை பார்த்துடலாம். கா வந்து கா 2 தான் வாசிக்கணும். கா 3 வந்து டச் ஆகுது அப்படின்னா
கொஞ்சம் பொறுமையாக வாசிச்சு கா 3ல் வாசிச்சிங்கன்னா அது டோன் வேறு மாதிரி கேட்கும். அது கா 2 தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நோட்டு பிரகாரமும் அதுதான் கரெக்டு. அப்போ கா 2 வந்து ரீ 2க்கு பக்கத்துலேயே வந்து வரும். அது கா 3ல் வாசிச்சா எப்படி வருதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட சேமாக வர மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஃபீல் வந்து வராது. கரெக்டாக அது வர வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி சரி சார். முடிக்கும் போது பார்த்தீங்களா இதை வந்து நானாக வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அப்படி போய் எடுத்துகிட்டு போகும்போது தான் வந்து அந்த கொஞ்சம் ஃபீல் எனக்கு கொடுக்குற மாதிரி நான் ரியலைஸ் பண்ணுறேன். க க ம க ரி க சரி சரி ச க க ம க ரி ம க ரி ரி கரி ச கரி ச ச கரி ச ச சாரி க. நம்ம சங்கத்தில் தமிழ் சங்கத்தில் ஸ்டார்ட் ஆகும். தமிழ் சங்கத்தில் அப்படி அது முன்னாடி ஒரு அடுத்த ஒரு பாடல் வரி இது இருக்கு இல்லைங்களா, தமிழ் சங்கத்தில். ஏன்னா சங்கத்தில் வரும்போது அது எந்த சங்கமாக இருக்கலாம், ஆனால் அது குறிப்பிட்டு சொல்லும் போது அதை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. தமிழ் சங்கத்தில் தமிழன் அப்படின்றதுனால அது தமிழில் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதைகள் அங்கத்தில் யார் தந்தது. அப்போ தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதைகள். கரிசசான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 4 ஸ்வரங்கள் வருது, க ரி ச ச. ஆனால் தமிழ்னு வரும்போது 2 ஸ்வரங்களுக்கு தான் இடம் கொடுக்குற மாதிரி இருக்குது. கரி ச ரி க அப்படி கூட வாசிக்கலாம். கரி ச ரி க சாரி சனி ப. ஏன்னா அங்கே வந்து அந்த அந்த கரி சசான்னு நான் ஏன் போடுறேன் அப்படின்னா அது வாசிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ மியூசிக்கலாக இன்ஸ்ட்ருமெண்டலாக கேட்கும் போது நல்லாயிருக்கு. ரிதம் ஒரு பாடல் வரிகளோடு சேர்த்து பாடும்போது தமிழ் சங்கத்தில் பாடாத கரி சரி க சாரி சனி அப்படின்னு வருது. ஸோ கம்மிங் டு த வயலின் நோட். கரி சச க சின்ன க 2 அது, ரீ 2 அது, க 2 ரீ 2. அதாவது ஃபிங்கரிங் இருக்கு இல்லைங்களா, இது ரீ 1, இது ரீ 2. அப்புறம் இது பக்கத்துலேயே வர்றது க 2. அப்போ ஒரே பூலே அப்படி அப்படி போகும்போது என்ன ஆகுன்னா அடுத்தது சரி க கரி ச சரி க. சரி, தப்பாக வாசிட்டேன். Once again we will see the swaras. Sari ga sari sani pa sari ga sari ni sa ga ga ma re ga sari sani sa ga ga ma re ma ga re re ga re sani sari ga sari sani pa sari ga sari ni sa. இப்போ அடுத்ததான் சாப்டர் இருக்கு.
மோஸ்ட் இங்கேருந்து தான் ஆக்சுவலாக வந்து இதை தான் நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்து வச்சுருப்பாங்க. மந்திரத்தால் பாயுன்ன குதிரை மாணிக்க கையால் தொட, எவ்வளோ அழகான மந்திரத்தால் பாயுன்ன குதிரை மாணிக்க கையால் தொட. அந்த லிரிக்ஸும் சரி, அதுக்கப்புறமேட்டா அந்த ஸ்வரங்களும் சரி, இந்த ராகமும் சரி, பயங்கர ஃபீல் இருக்கும். மா மா பா மா பா நி ப ம மரி மா மா பா மா பா நி பா. இந்த பம மரின்றது ஒரே ஸ்ட்ரிங்கில் வாசிக்கணும். அது ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு. இப்போவும் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கல. ஸ்டில் ஐ வில் ப்ராக்டிஸ் மோர். பட் இப்போ வந்து டுட்டோரியல் வீடியோ போடுறதுனால அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அந்த ஸ்வரங்கள் வாசி விருப்பம் வந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். மா மா பா மா பா நி ப ம மரி. ஃபஸ்ட்டு நம்ம மாமாப்பா பார்ப்போம். மாமாப்பா மாமாப்பா. இந்த கரகரப்பு வரக்கூடாது. மாமாப்பா பாமரி பாமரி பாவனி ஓப்பனு. மாமாப்பா மாபானி பாமரி மாமாப்பா மாபானி பா. இது திருப்பி இன்னொரு தடவை என்ன பார்த்துக்கலாம். மாப்பா மாபானி பாமரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாபானி மாபானி நி 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 சா. அப்படி இது எப்படி வருது பார்த்தீங்கன்னா 2 நீ வருது. நீ 2 வரும், நீ 3 வருது. அப்போ இது ஸ்வரங்கள் என்னன்றது நான் அப்படியே வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அந்த உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் போடுறேன். மா மா பா மா பா நி ப ம மரி மா மா பா மா பா நி பா. இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். மா மா பா மா பா நி ப ம மரி மா மா பா மா பா நி பா. மா பா நி. இப்போ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மா பா நி மா பா நி 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 சா நி 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 சா. அப்போ மா பா நி மா பா நி. நீ வந்து நீ 2, நீ 3 வராது, நீ 2 வரணும். மா பா நி மா பா நி. நீ எங்கே வச்சிருக்க பாருங்க. நீ வந்து தா 2க்கு பக்கத்துலேயே வந்து மேலே வைக்கிறதுனால அது நீ 2 ஆகிடுது. எப்படி ரீ 2க்கு மேலே வந்து கா வச்சா ஃபிங்கர் வச்சா கா 2 ஆகுதோ, அது மாதிரி தா 2க்கு மேலே வந்து பக்கத்துலேயே தா 2 இது, தா 1 இது, தா 2 இது, தா 1 இது ஃபஸ்ட்டு மேலே டாப்பில். அப்புறம் கொஞ்சம் கீழே வந்து தா 2. அந்த தா 2க்கு பக்கத்துலேயே வந்து நீ 2 நீ 2ன்னு வரும்போது அப்போ அந்த நீ 2 தான் வாசிக்கணும் நம்ம. மா பா நி மா பா நி மா பா நி 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 சா நி 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 சா மா பா நி மா பா நி. இது முடிஞ்சிச்சிங்களா? மா பா நி மா பா நி மா பா நி 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 சா. மா பா நி மா பா நி 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 சா. இப்போ நான் ஸ்பீடாக வாசிக்கிறேன். அடுத்தது வந்து மா பா நி மா பா நி 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 ச நி 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 சா. இதில் வந்து நி 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 சான்னு வருது முடிக்கிறோம் இல்லைங்களா? அது முடிச்சது மட்டும் அடுத்தது அதே மா பா நி தான். ஆனால் முடிக்கும் போது
நினிசா நினிசான்னு முடிச்சிருவோம். எப்படின்னா மா பாணி நினிசா இப்படி தான் முடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் இதுவே. கந்தர்வன் பாடுன்ன மதிலகம் மந்தாரம் பூவிட்ட தணலில் வரும்போது அதை லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சுருங்கிட்டு, அப்போ சுரங்களும் சுருங்கிட்டு, அப்போ அந்த சுரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லிரிக்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ மாப்பாணி நினிசா அப்படின்றத வந்து நினிசா அப்படின்னு முடிச்சிடும் செகண்ட் இதில். மாப்பாணி நினிசா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர்வன் அப்படின்னு வரும்போது மாப்பாணி நினிசான்னு வரும்போது 3 நீ வருது, அப்புறம் ஒரு சா வருது இல்லைங்களா. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நீ இருக்குல்ல இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் நீ வந்து சின்ன நீ, அடுத்த 2 நீ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நீ, அதான் நீ 3. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சா மேல் சாய் சா. இப்போ செகண்ட் லைன் வரும்போது மந்தாரம் பூவிட்ட தணல் மாப்பாணி, அது வரைக்கும் சேமு. மாப்பாணி இதுவும் சேமு. நீனிசா இங்கே நீ வந்து 2 நீயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நீ தான். ஸோ அந்த சின்ன நீயை கட் பண்ணிடுறாங்க. மேலே உள்ள சின்ன நீயை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற மந்தாரம் பூவிட்ட தணலில் மாப்பாணி நினிசா, அதில் வந்து அந்த சின்ன நீ எடுத்துட்டா அதை அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான். வேணா ஸ்வரங்கள் எப்படி பார்க்கலாம், ஸ்லோவாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சரிக சரி சனி ப சரிக சரி நிச ககம ரேக சரி சனி ச ககம ரிம கரி மாமா ப மா பாணி ப மமரி மாமா ப மா பாணி ப மா பாணி நினிச மா பாணி நினிசா. இதுக்கப்புறம் தான் டஃப்பே இருக்குது. ஏன்னா இதில் தான் வந்து மேல்சாயோட இது வருது. செம்ம டஃப்புன்னா எனக்கு டஃப், இது பயங்கர டஃப்பு. ஏன்னா மேல்சாயில் நீங்கள் வந்து ஸ்வரம் பொசிஷன் மத்திய சாயில் வாசிக்கும் போது இந்த போர்ஷன் இருக்குல்ல மாயமாவளத்தில், அதில் வாசிக்கும் போது எனக்கு பெருசாக ஒன்றும் அதுவும் டஃப் தான். பட் ஆரம்பத்தில் எனக்கு டஃப்பாக இருந்தது, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸில் இதுவாகிடுச்சு. இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இந்த மேல் சாய் வந்து ஃபிங்கரிங் பொசிஷன் வந்து பா வரைக்கும் போகும். இந்த மேல் சாய் பா வரைக்கும் போகிறதுனால ஸ்வரங்களோட பொசிஷன் வந்து ஃபிங்கரிங் வந்து இப்படி ஸ்லைடிங்லாம் போயிட்டு வரும் இந்த பாட்டில். அப்போ இதெல்லாம் வந்து செல்ஃபாக கற்றுக்கிட்டேன். அப்படியே செல்ஃபாக கற்றுக்கிட்டேன்றதை விட ஆர்ஜே வயலினிஸ்ட்னு ஒரு மேடமு, ஏற்கனவே நான் உங்களை பற்றி சொல்லியிருப்பேன், அவங்களோட வீடியோவும் அப்புறமேட்டா ஒரு நண்பரோட ஒரு மலையாளி நண்பர் ஒருத்தர் இருக்கார் யூடியூப்பில் தான், அவரோட வீடியோவும் பார்த்து இது பண்ணியிருக்கேன். அவரோட இதுவும் நான் வந்து கிரெடிட்டை நான் இது பண்ணுறேன் 2 பேர்த்தையும் ஸ்வரங்களோட சேர்த்து. அவங்க 2 பேரோட ஸ்வரங்களை சேர்த்து தான் நான் வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு எதுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து இது பண்ணியிருக்கேன், நான் கம்பைன் பண்ணியிருக்கேன். இப்போ மெயினாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நீ சாரி கரி கரிகமா ஊஞ்ஞாலே நீ சாரி கரி கரிகமா பாடாதோ. ஐயோ மேல் சாய் அப்படியே பயங்கரம் போகும். நீ சாரி கரி கரிகமா நீ சாகமகமகபமா காரி சாரி நீ சாரி நீ ததபதாபமா ததபனி பகரி சனி சாரிக சாரி சனி ப சாரிக சாரி நிசா. ஸோ இப்போ நம்ம அந்த நீசானி போவோம்ல, நீ3 வந்து மாயாமலை கவலத்தில் வர நீ3 தான். அது நீ மறந்துச்சு அப்படின்னா தால பொசிஷன் வச்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். தா ஒன்று இருக்கு இல்லைங்களா, மைண்டில் வச்சுக்கலாம், வாசிக்க வேணாம். நீசா ரிக ரிக ரிகமா நான் ஏன் பாடும்போது ஸ்வரங்கள் சொல்லலை அப்படின்னா, ஸ்வரம் சொல்லும்போது அந்த டோன் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகாது.
இந்த டோன் கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக தான் சொரம் சொல்லாமல் ஒரு தடவை வாசிச்சு காமிக்கிறேன். இப்போ சொரம் சொல்லி நான் வாசிக்கிறேன். அப்போ எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்க? ஃபர்ஸ்ட் சொரம் சொல்லிடுறேன். நீ சாரி கரி கரிகமா உன்யாலே பாடாதோ உன்யாலே. இதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நீ சாரி கரி கரிகமா நீ சாரி கரி கரிகமா நீ சாரி செம்ம டஃப் இல்லைங்களா? ஐயோ, இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு தான் இது டஃப். ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க மேல் சாய் வரிசைகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் பாதியிலேயே ஓடி வந்துட்டேன். என்னன்னா இந்த பாட்டு பிடிச்சி ஓடி வந்துட்டேன். நான் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ப்ராப்பராக ப்ரொசீஜராக வந்து அதை கற்றுக்கிறது தான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இது. ஏன்னா கர்நாடிக் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸு. அதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணணும். ஓகே, என்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்கன்றதுக்காக நான் வந்து என் மைண்ட் செட்டுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்களா, சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. இந்த சென்ஸ் அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மேல் சாய் வரிசைகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது வர சொல்லும்போது நமக்கு மனசு கஷ்டமாயிடுது. அதனால் ஓகே, இருந்தாலும் அந்த மேல் சாயை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இதே மாதிரி ஒரு 3-4 வாரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் வந்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா இந்த சுரங்கள் வந்து பொசிஷன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை நீங்கள் அந்த வரலன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். ரொம்ப ஓவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து பதிவு பண்ணுறது என்னோட ஆசையாக இருந்தது. அதுக்காக நான் பண்ணேன். நீ சாரி கரி கரிகமா நீ சாகம கம கபமா தாப மக தாப டா வந்து பார்த்தீங்கன்னா தா ஒன்று தாப தா ஒன்று பா ஓப்பனு மாக நார்மல் மாக வந்து சின்னதாக கிடையாது, காத்ரி தான் அது. மா பக்கத்துலேயே வர காத்ரி தான் அது. கபனி கமனிப்ப கமனிப்ப நீட்டுவ கரிசனி. தாப்பமாக வந்து ஒரே போட முடிஞ்சா வாசிப்பாங்க. தாப்பா இல்லாட்டி தாப்பா ஒரு போ. எனக்கு கேட்டால் ஒரே போலே வாசிங்க, அப்படிதான் வருது ஆக்சுவலா. கரிசனி தாப்பமாக கமனிப்ப தாப மக கமனிப்ப கரிசனி தாப மக கமனிப்ப கரிசனி கரிசனி தாப மக கமனிப்ப கரிசனி கரிசனி. ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஓரளவுக்கு வந்து இந்த பாட்டோட சுரங்கள்லாம் முடிச்சிருக்கணும். எப்படி அப்படின்னா திருப்பி ஒரு தடவை வந்து லைட்டாக இன்னும் வாசிக்கணும். சரி, ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பரவாயில்ல போகட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சி எனக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆகிருக்குன்னா அது மாதிரி நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
அப்பப்போ இந்த போவுக்கு வந்து ரைசன் போட்டுக்கோங்க தேவைப்பட்டால். இது போடும்போது பாருங்க எப்படி யூஸ் பண்ணி 3 மாதத்தில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி 3 மாதத்தில் காலி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாக எல்லோரும் 6 மாதத்துக்கு மேலே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கோம். இருக்கட்டும். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ககம ரிக சரி சனி ச ககம ரிம கரி கரி நிச சரி க சரி சனி ப சரி க சரி நிச மம ப ம பாணி மம மரி மம ப ம பாணி ப ம பாணி நி நிச ம பாணி நி நிச நீ சாரி கரி கரி க நீ சா க ம க ப ம நீ சாரி கரி கரி க ம நீ சா க ம க ப ம காரி சாணி நி த ப ப ம க ப நீ ப கரி சனி தும்பேவா தும்பக் குடத்தினு துஞ்சத்தாய் உஞ்ஞானிடா ஆகாச பொன்னேனு தன தன மன்றத்தால் பாயுண்ண குதிரையும் மாணிக்க கையால் தொடாம் மன்றத்தால் பாயுண்ண குதிரையும் மாணிக்க கையால் தொடாம் கந்தர்வன் பாடுண்ண மதிலகம் மந்தாரம் பூவிட்ட தனலில் ஊஞ்ஞாலே பாடாதோ ஊஞ்ஞாலே பாடாதோ காரி சாணி நி த ப த ப ம க ப நீ ப கரி சனி. To the extent I tried my best on the vocal part. Now we will be going to see the tutorial video for the same song. தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதைகள் அங்கத்தில் யார் தந்தது அதில் சில இன்ட்ரோலூட்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த இன்ட்ரோலூட்ஸ் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணல. ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி லிரிக் பார்ட். ரொம்ப பிகினர்ஸாக இருந்து ஒரு கற்றுக்கிற விஷயத்தில் எப்படி கற்றுக்குறாங்களோ அந்த விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணி கற்றுருக்கேன் வித்தின் 3 months. ஸோ இப்போ இந்த பாட்டு பார்க்க போகிறது வந்து ஈச் அண்ட் எவ்ரி நோட் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன அளவுக்கு அதை வந்து நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், சில விஷயங்கள் வந்து இப்படி இது கஷ்டமாக இருக்குது, இந்த சுரத்துலேருந்து இந்த சுரத்துக்கு, இந்த ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு ஜம்ப் ஆகும்போது, இல்லாட்டி கமகம் போடும்போது, கீழேருந்து மேலே போகும்போது, மேலேருந்து திருப்பியும், அதாவது நான் கீழே மேலேன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மத்திய ஸ்தாயிலேருந்து மேல் ஸ்தாய்க்கு போவீங்க, மேல் ஸ்தாயிலேருந்து மத்திய ஸ்தாய்க்கு வருவீங்க, திருப்பி லோவர் நோட்டுக்கு போவோம். இப்படி பல பரிமாணங்களில் இந்த பாட்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது போகாது சுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஸ்பெஷல் சுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கா 2 இருக்குது, கா 3 இருக்குது, நீ 2 இருக்குது, நீ 3 இருக்குது. ஸோ இது எல்லாம் என்னென்னா சுரங்களோட சுரஸ்தானம் தான். இது சுரங்கள் தான். இந்த கா 2, கா 3, நீ 2, நீ 3 இது வந்து ஒரே பாட்டுக்குள்ளார இவ்வளோ விஷயமும் ஒரு அமைச்சு வச்சுருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒன்று பார்த்திங்கன்னா லோவர் நோட்டு. லோவர் நோட்டுனா இந்த இடத்துல இந்த லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்ட்ரிங்கு வந்து லோவர் நோட்டு. அதுக்கப்புறமேட்டா ரைட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து பா ஸ்ட்ரிங்கு, செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து சா ஸ்ட்ரிங்கு. இப்போ இந்த சாவும் பாவும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செகண்ட் ஸ்ட்ரிங்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கும் பார்த்திங்கன்னா மத்திய ஸ்தாயி வாசிக்கிறோம். இப்போ மத்திய ஸ்தாயி வாசிக்கும் போது அடுத்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் ஸ்தாய் வரும். மேல் ஸ்தாயினா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். மேல் ஸ்தாய் வந்து இது இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன்லேருந்து அப்படியே மேலே இப்படி நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி டுவர்ட்ஸ் வயலின் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா
இந்த இடத்துல இந்த கீழேருந்து இப்படி மேலே வர்றது, அப்படி கீழேருந்து மேலே வைக்கிறதுனால இது மேல் சாய். இப்போ இந்த மேல் சாயில் வரும்போது மேல் சாயிலையும் இந்த நோட்டு கவர் ஆகும். அது போதாது இந்த ரீ டூ, அப்புறம் வந்து சாரி நீ டூ, நீ த்ரீ, நீ டூ வந்து இங்கே வரும். அப்புறம் நீ த்ரீ வந்து இங்கே வரும். அது மாயாமலை கௌள ராகத்தில் வரும். அப்புறம் வந்து கா ஒன்று, அதாவது ரீ டூக்கு மேலே பக்கத்தில் வந்து ஒரு ஃபிங்கர் வச்சோம்னா அது கா டூ. அப்புறம் கா த்ரீ ஆஸ் யூஷுவல் மாயாமலை கௌள ராகத்தில் வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால இது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு சாங்கு, ஒரு அருமையான கம்போசிஷனு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படின்னா சப்போஸ் இந்த ஸ்லைடிங் இருக்கு இல்லைங்களா, ஸ்லைடிங் சொல்லுவாங்க. அதாவது இப்படி போயிட்டு இப்படி வரும் ஃபிங்கரிங். இப்போ இது ஃபிங்கரிங் இப்படி போயிட்டு வர்றதுனால என்ன ஆகும்னா அந்த பியூட்டி ஆஃப் தி சாங் வந்து இட் வில் கெட் லிட்டில் பிட் ஆடட் டு த சாங். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிங்கரும் வந்து ஒவ்வொரு பேட்டர்னில் ஒவ்வொரு ராகத்துக்கும் மாறுன்றதுனால நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு ஃபிங்கர் வச்சு ஆல்டர்னேட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கர், இந்த ஆல்பம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நீங்கள் வந்து இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கீழே வரைக்கும் வரைக்கும் வந்து போயிட்டு வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது என்னென்னா ஸ்லைடிங் வந்து இப்படி தனியாக தான் வரும். அதுவே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த ஸ்லைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகும்போது இந்த கட்டை விரல் இருக்குங்களா, இந்த பொசிஷன் வந்து இப்படி போயிடும், நமக்கு இந்த மாதிரி பொசிஷனில் போயிடும். அப்போ அதையும் சேர்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து தனியாக இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இதை இப்படி வச்சுக்கிட்டு, ஏன்னா நோட்டு வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டை விரலும் அப்படியே ஹோல்டு பண்ணுற மாதிரி வரும். இப்படி வந்ததுன்னா வயலின் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ட் ஆகாது. அப்போ இந்த நோட்டு வந்து உங்களுக்கு நல்லா, அதாவது ஸ்வரங்கள் டு ஸ்வரங்கள் ஜம்ப் ஆகணும், இல்லை இப்போ அடுத்தது அந்த ஃப்ளோக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை சேர்த்து தான், இந்த கட்டை விரலையும் சேர்த்து தான் நீங்கள் இதை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ ரெண்டாவது விரல் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து செகண்ட் ஃபிங்கரு, தேர்ட் ஃபிங்கரு, அதாவது மிடில் ஃபிங்கரும் மோதிர விரலும், ரிங் ஃபிங்கரும். அப்புறம் லாஸ்ட் தம் ஃபிங்கரும் அதுக்கு முன்னாடி உள்ள ஃபிங்கரும், ஃபோர்த் ஃபிங்கர் அண்ட் ஃபிஃப்த் ஃபிங்கர். அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், அப்புறம் செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், அப்புறம் தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஃபிங்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி போகும், ஆனால் அப்படியே வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணணும். எப்படி ஸ்லோ பண்ணுறேன்னா, இது ஏன் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நான் இந்த சாங்குக்கு கொஞ்சம் ரொம்ப ரிலேட்டடான இருக்கிறதுனால, நீ சாரி கரி கரிகமா, நீ சா கம கம கபமா, காரி சாணி நீ சாணி நீ ததப்பதா, அந்த மேல் சாய் போகும். காரி சாணி நீ சாணி நீ ததப்பதா பமா ககபனி பகரி சனி. அப்போ இந்த நீசா இருக்கிறீங்களா, இந்த நீசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான ஃபிங்கரிங் டச் ஆகலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாயபாவல கௌளத்தில் வந்து தா வந்து வச்சுருப்போம். தா வந்து இந்த பொசிஷன் வந்து தா, ஃபஸ்ட்டு இது வந்து தா. அப்போ தா ஒன்று நீங்கள் வைக்கும் போது தா ஒன்னில் வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீவில் ஃபிங்கர் வச்சுக்கோங்க. நீ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ சா வேணும்னா லைட்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நீக்கும் சாக்கும் தாக்கும் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரிகிற மாதிரி. அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இப்படி பார்ப்பேன் நான். அப்போ நம்ம ஸ்வரத்தில் கரெக்டாக தான் வச்சுருக்குறோமா, கரெக்டாக வச்சுருக்குறோம். அப்போ கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் திருப்பி வந்து தா. இது வந்து மேற்சாய் வரிசைகளில் ஒரு பாடம் இருக்குது, பாடம் 3, அதுவும் நான் போட்டிருக்கேன் வீடியோ. இது 5ல் வந்து பா வரைக்கும் இருக்குது. அந்த பாவோட லெசன் தான் வந்து
தும்பேவா ஸ்பெஷல் சாங்கில் சிங்க் ஆயிருக்கு. ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல்சாய் வரிசைகள், மத்தியஸ்தாயி, அப்புறம் வந்து தாளஸ்தாயி எல்லாமே சேர்த்து ஒரு காம்பினேஷனில் பார்க்குறோம். பார்க்கலாமா? இப்போ நீ சார் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்வரம் ஸ்லைடிங் போகுதுன்ட்டு. நீ சாரி கரி கரிகமா நீ சா, அதாவது மாயபாலக வருவார்கள் இல்லைங்களா, அந்த நீ, அதாவது தாக்கு அப்புறம் வர நீ, அப்புறம் நீத்தி, நீ சா மேல் சாய் சா, நீ சா. இதே வந்து ஒரு 10 தடவை 20 தடவை கூட ப்ராக்டிஸ் பண்ண. ப்ராக்டிஸ் எ லாட் when comes to getting into the perfection. ஒரு ஒரு பிகினராக சொல்கிறேன் நான். மேபி எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து இது ஈஸியாக இருந்திருக்கலாம். எனக்கே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது இதை வாசிக்கும் போது. தப்பாக வாசித்தாலும் சந்தோஷமாக இருக்குது, சரியாக வாசித்தா அதோட பெரிய சந்தோஷமாக இருக்குது. சரி, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ வந்து நீசா, ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை ஸ்லைடிங்கு பக்காவாக வரல, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். This is the beautiful composition of Ilayaraja sir, Master Ilayaraja. This is the beautiful composition of Master Ilayaraja sir in the Tamil movie called Attu Raja, and the song name is Sangathil Padada Kavidaigal Angathil Yaar Thandadu. And this is a keyboard tutorial for the same song. This song is very famous in Malayalam, and almost in Kerala this song is treated as their Kerala, it's Malayalis anthem like that. Like in Karnataka, Kannada people will have anthem of Viriyile Mani Viriyil Mauna Mori Pesum Mannam. This song is there in Kannada, and I think Malayalam also it is there. But this is an anthem, like feel of anthem for the Karnataka people. And I'm not discriminating Karnataka, Kerala, Tamil Nadu, Andhra, and other states of India. I'm just telling that the beauty of the music. People recognize music in different forms, and each and every people will have their own kind of musical emotional feel and gratitude. So in that they are just enjoying with and celebrating the music, different version of the songs composed in many languages. Of course, unity in diversity, India. Proud to be an Indian human being, living being,
and all together. Thank you.